அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த மிக மிக ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சற்று முன்பு கிடைத்திருக்க அறிவிக்கையின்படி தெளிவாக பார்க்க போகிறோம். தற்போது 2026ஆம் ஆண்டுக்கான சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தற்போது சிஎம்மாக முதல்வராக விஜய் சார் அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே முதலாக நமக்கு ஏழை எளிய மக்களுக்காக மிக மிக முக்கிய அப்டேட்டாக நகை கடன்கள் தள்ளுபடி அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. தற்போது தேர்தல் அறிக்கைகளில் இடம்பெறவில்லை, ஆனால் தற்போது ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே இந்த அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நகை கடன் தள்ளுபடி யார் யாருக்கு எப்போது கிடைக்க போகிறது, அதே போல் உங்களுடைய நகை கடன்கள் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 45,000 முதல் 60,000 கோடி வரை ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறதாகவும், அதே போல் இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படணும் அப்படின்னா இந்த 12 வகையான பொது வங்கிகளில் உங்களுடைய நகைக்கடன்கள் வைத்திருந்தால் மட்டுமே தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொது வங்கிகள் 12 வங்கிகள் என்னென்ன வங்கிகள், அதே போல் இந்த வங்கிகள் மூலமா யார் யாருக்கு தள்ளுபடி செய்யப்படும், எந்த தேதியிலிருந்து இது அமல்படுத்தப்படும், அதே போல் நீங்கள் எப்போது இந்த நகை கடன்களை திருப்பி நீங்கள் மீட்டெடுத்துக்கலாம். அதே போல் உங்களுடைய நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படணும் அப்படின்னா எத்தனை பவுனுக்குள்ளே இருக்கணும், எத்தனை கிராமுக்குள்ளே இருக்கணும், அதே போல் சில நிபந்தனைகளும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்பிலிருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்ஸும் தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் யார் யார், அதற்கான காரணம் என்ன, அதற்கான விளக்கத்தையும் தெளிவாக அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த 2026ஆம் ஆண்டிற்காக. சரிங்களா, அரசாணைப்படி சரிங்களா, தமிழக அரசாணைப்படி யாரெல்லாம் நகை கடன்கள் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக உறுதி செய்யப்படுகிறார்கள் அப்படின்னா சில நிபந்தனைகளும் சொல்கிறாங்க. உங்களுடைய நகை கடன்கள் 40 கிராமுக்குள்ளே இருக்கணும், 5 பவுனுக்குள்ளே 5 சவரனுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுடைய நகை கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில நிபந்தனைகளும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த என்ன நிபந்தனைகள் அப்படின்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண், உங்களுடைய நீங்கள் நகைக்கடன் வாங்கும்போது பெறும்போது உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரும் ஆதார் நம்பரும் கரெக்டாக நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணி நகைக்கடன் வாங்கி பயன்பெற்றிருந்தீங்கன்னா, அதுவும் அந்த 12 பொது வங்கிகளில் வாங்கி பயன்பெற்றிருந்தீங்கன்னா உடனடியாக 100% உங்களுக்கு தள்ளுபடி உறுதி செய்யப்படும் நகைக்கடன்கள். சரிங்களா, அதே போல் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களாகிய உங்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி உறுதி செய்யப்படும். அடுத்ததாக தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக உறுதி செய்யப்படுவார்கள். அதே போல் தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அவர்களுக்கும் அவர்கள் நகைக்கடன் பெற்றிருந்தாலும் அவர்கள் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக கருதப்படுவாங்க, உறுதி செய்யப்படுவாங்க. சரிங்களா, அடுத்ததாக நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நகைக்கடன்கள் சரிங்களா, உங்களுடைய நகைக்கடன்கள் 40 கிராமுக்கு மேலே இருந்தாலும் சரி, இல்லை 5 சவரனுக்கு 5 பவுனுக்கு மேலே இருந்தாலும் சரி, உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. நீங்கள் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக உறுதி செய்யப்படுவீங்க. சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை கொடுக்காமல் இருந்தாலும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் நம்பரை மாற்றி கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காதுங்க. அதை தான் 2 தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் கூட்டுறவோட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த தள்ளுபடின்றது கிடைக்காதுங்க. அதே போல் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய எந்த துறையை அதிகாரியை சார்ந்தவர்களுக்கும் இந்த தள்ளுபடி நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது. போலி நகை வச்சுருந்தாலும் அவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதுங்க. அதே போல் நகைக்கடன் தொகையை சரிங்களா, இந்த மாதம் தான் தள்ளுபடி அறிவிச்சிருக்கிறாங்க. போன மாதமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நகைக்கடனுக்காக தொகையை முழுமையாக கட்டிட்டு நகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதுங்க. ஸோ அது தெளிவாக உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் உங்களுடைய ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா, உங்களுடைய ரேஷன் அட்டை
தமிழ்நாட்டுடைய அட்ரஸில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டையை வச்சு தான் நகைக்கடன் பெற்றிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் தள்ளுபடி. அப்படி இல்லைன்னா உதாரணத்துக்கு ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாதிரி மாநிலத்தை சார்ந்த ரேஷன் அட்டை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதுங்க. அதே போல் ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய அட்ரஸும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அட்ரஸில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தள்ளுபடி, அப்படி இல்லைன்னா தள்ளுபடி கிடைக்காதுங்க. இதுதான் மிக மிக முக்கியமான அப்டேட்டு. இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள அரசாணை அந்த 12 பொது வங்கிகளுக்கு அனுப்பப்படும் நேரடியாகவே. அதற்கப்புறம் நகைகளை திருப்பி நீங்கள் மீட்டெடுத்துக்கலாம். ஸோ முக்கியமான அப்டேட்டுங்க. எல்லாருமே இந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.